தமிழ்ப்பாதை நேயர்களுக்கு வணக்கம். தேசிய முற்போக்கு, திராவிடக் கழகம், திமுக கூட்டணியில் இணைவது ஏறத்தாழ உறுதியானதாக தெரிகிறது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் சுமார் 15 கட்சிகள் உள்ள நிலையில், தொகுதி ஒதுக்கீடு நடைபெறும்போது பெரும் சிக்கல் வர வாய்ப்புள்ளது. கணிசமான தொகுதிகள் தருகிறோம். தேர்தலின் போது செலவை நாங்க பாத்துகிறோம். அடுத்த வருடம் சுதீஷ் அவர்களை ராஜ்யசபா உறுப்பினராக்குகிறோம் என உறுதியளிக்க இருப்பதாவும் தெரிகிறது. அவர்கள் செல்வாக்கு வைத்து உள்ள தென்மண்டலத்தின் சில தொகுதிகளை ஒதுக்கவும் விஜயகாந்த் அவர்களின் மகன் விஜயபிரபாகரன் அவர்களுக்கு விருதுநகர் மாவட்டத்தில் வெற்றி வாய்ப்புள்ள ஒரு தொகுதியை கேட்டுள்ளதாக தெரிகிறது. மறுமலர்ச்சி, திராவிட முன்னேற்றக் கழகம் எதிரும் வரும். சட்டமன்ற தேர்தலில் என்ன முடிவு எடுக்கும் என தெரியாத சூழ்நிலையில் உள்ளது என தெரிகிறது. வைகோ அவர்கள் இதே கூட்டணியில் தொடரலாம் என திட்டம் வைத்துள்ள நிலையில், துரை வைகோ அவர்கள் நமக்கு உரிய முக்கியத்துவம் கிடைக்கும், வேறு இடத்தில கூட்டணி அமைப்போம் என பலரிடம் பேசி வருவதாக தெரிகிறது. இதனிடையில் மல்லை சத்யா அவர்கள் வெளியேறி தனி இயக்கம் ஆரம்பித்தால் அவரை கூட்டணியில் இணைத்து அவருக்கு மதுராந்தகம் தொகுதியை ஒதுக்கவும் திமுக தலைமை திட்டம் வைத்துள்ளதாக தெரிகிறது. ஒருவேளை மதிமுக கூட்டணியில் இருந்து வெளியேறினாலும் இதை வைத்து சரிகட்டிக் கொள்ளலாம் என தெரிகிறது. இன்றைய நிலையில் கடும் சிக்கலில் பன்னீர்செல்வம் அவர்களின் குழு உள்ளதாக தெரிகிறது. பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து புறக்கணித்ததால் அவர்களுடன் இனி கூட்டணி இல்லை என அறிவித்த நிலையில் அவர்களுக்கு உள்ள ஒரே கூட்டணி வாய்ப்பு விஜய் அவர்களின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்து தேர்தலை சந்திப்பது மட்டும்தான் ஒரே வாய்ப்பாக தெரிகிறது. தொழிலதிபர் ஒருவர் மூலம் செய்தி அனுப்பிய நிலையில் இவர்களை கூட்டணியில் சேர்ப்பதா, சேர்த்தால் எத்தனை தொகுதி ஒதுக்குவது, இவர்களுக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கும் வாக்கு வங்கியும் உள்ளது என எதுவும் தெரியாததால் தமிழக வெற்றிக் கழகத்தினரும் கடும் குழப்பத்தில் உள்ளனர். இதனிடையில் பி.எஸ். அவர்கள் ஆதரவாளர்களும் சேர்ந்து புதிய அமைப்பிற்கு பெயர் வைக்க ஆலோசனை செய்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த முடிவு எடுத்த நிலையில் முக்குலத்தோர் வாக்குகளை இழக்காமல் இருக்க அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியில் தொடரும் என தெரிகிறது. மேலும் ஸ்ரீதர் வாண்டையார் தலைமையிலான மூவேந்தர் முன்னேற்றக் கழகத்தை கூட்டணியில் இணைக்கவும், மேலும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை கூட்டணியில் இணைத்து பி.வி. கதிரவனை உசிலம்பட்டியில் காலம் காண வைக்கவும் வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. அடுத்த கட்ட துல்லிய தகவல்களை நாளை பார்ப்போம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.